So, okay, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? நானும் இங்க சூப்பரா இருக்கேன். Realme GT 60 அப்படிங்கிற ஒரு ஃபோன் 29th மே மத்தியானம் 12 மணிக்கு லான்ச் ஆக போகுது. இந்த போன்ல கொடுத்திருக்க ஃபீச்சர் லான்ச் ஆகிற அன்னைக்கு ஒரு பிரைஸ் வருது. அந்த பிரைஸுக்கு வர்த்தா அப்படிங்கிறத உள்ள தெளிவா பார்க்க போறோம். லான்ச் டே அன்னைக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து நம்ம 15K சப்ஸ்கிரைபர் நோக்கி ஓடிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டும் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Realme GT 60 அப்படிங்கிற ஒரு பேரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஃபோன். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஃபோன்ல கொடுத்திருக்க ப்ராசஸர் Snapdragon 7+ Gen 3. ஸோ இந்த ப்ராசஸர் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் பக்கத்துல வருது. அதாவது உங்களால எந்த கேம் வேணாலுமே மேக்ஸ் லோட் செட்டிங்ஸ்ல உங்களால விளையாட முடியும். பிராக்டிக்கலா நிறைய பேர் கேம் பிளே போட்டிருப்பாங்க, அதெல்லாம் நீங்க செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த போன்ல கொடுத்திருக்க ஸ்பெக்ஸ் டிஸ்பிளே அப்படின்றத பார்த்தோம்னா 6000 nits பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா கண்டிப்பா இது அவங்க பேப்பர்ல சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பிராக்டிக்கலா 6000 nits பிரைட்னஸ் வந்து ஒரு போன்ல அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். பட் ஒரு சில சின்ன சின்ன பிக்சல்ல, அதாவது ஒரு சில இடத்துல மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா இந்த பின்னாடி பேக்ரவுண்ட் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட். ஸோ இந்த ஒயிட் பேக்ரவுண்ட்ல நான் இப்போ டார்க்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அந்த டார்க்கா இருக்கும்போது ஒரு லைட்டை கொண்டு வந்து நான் இப்படி வைக்கும் போது இந்த லைட்டோட பிரைட்னஸை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இங்க 6000 nits, இங்க 6000 nits, பாக்கி எல்லா இடத்துலயும் 1200 இருந்து 1400 nits நார்மலான பிரைட்னஸ் தான் வந்து இருக்கும். ஒரு சில இடத்துல மட்டும்தான் அந்த 6000 nits வரும். ஸோ அவங்க இது வருது அப்படின்றதுக்காகவே கீ ஃபீச்சரா 6000 nits பிரைட்னஸ் வச்சிருக்காங்க. பட் 1500 இருந்து 2000 nits பிரைட்னஸ் ஆவரேஜா மேனுஃபேக்சரிங்ல என்னென்ன கொடுப்பாங்களோ அதில் தான் இந்த போன்லயும் இருக்கும். ஸோ இப்படி சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா டிஸ்பிளே ஒரு மொக்க டிஸ்பிளேவா இருக்கு. இதுல 80 LTPO அப்படின்ற ஒரு டெக்னாலஜி கொடுத்திருக்கிறதுனால 300 mAh உங்களால சேவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. பட் ஆக்சுவலா உங்களால ரியல் டே லைஃப்ல இதெல்லாம் நோட் பண்ண முடியாது. ஆனா ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. டெக்னாலஜி சைடு அப்படின்னு பார்த்தோம்னா 2160 Hz PWM டிமிங் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 3D curved டிஸ்பிளே இருக்கு அண்ட் 1.5K ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே வந்து இருக்கு இதுல இந்த போன்ல. ப்ரொடெக்ஷன் சொல்லியிருக்காங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரொடெக்ஷன் சொல்லியிருக்காங்க. இதுல கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 அப்படிங்கிற ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு. பெஸ்ட் ப்ரொடெக்ஷன் இந்த ஃப்ரண்ட் கிளாஸ்ல மட்டும். பின்னாடி ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுல பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இவங்க கீ ஃபீச்சரா சொல்றது என்ன அப்படின்னா டாப் கூலிங், டாப் பர்ஃபார்மன்ஸ், டாப் பேட்டரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பர்ஃபார்மன்ஸ் போன்ல எப்படி ப்ரோ பேட்டரி வந்து சேவ் ஆகும், எவ்வளவு ப்ரோ பேட்டரி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 5500 mAhக்கான ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. நார்மலா நம்ம 5000 mAh பேட்டரி யூஸ் பண்ணிருப்போம். ஒரு 500 mAh எக்ஸ்ட்ரா இருக்கும். அதுவும் இது பர்ஃபார்மன்ஸ் போன் அப்படிங்கறதுனால பேட்டரி கொஞ்சம் சீக்கிரமா ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் நீங்க நார்மல் லைஃப்ல போனீங்கன்னா மேபி உங்களுக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் வரலாம். நைட் முடியும் போது, அதாவது நீங்க தூங்க போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 இருந்து 20% கிட்ட பேட்டரி இருக்கும். நீங்க கேம் எல்லாம் ஆடுறீங்க அப்படின்னா நிறைய கன்சியூம் பண்ணும். இந்த 5500 mAh ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு 5 hours இருந்து 6 hours அந்த டைமுக்குள்ள வந்து பேட்டரி சீக்கிரமா இழுத்துரும். மறுபடியும் நீங்க சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். சரி, சார்ஜ் அப்படிங்கிற விஷயத்துல பேசும்போது இவங்க 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. 0 to 20 minutesல உங்களுக்கு வந்து 100% ஆஃப் சார்ஜ் வந்து போகும். கசகசான கேமரா கொடுக்காம ரெண்டு கேமராக்கா கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் சோனி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து OIS சப்போர்ட்டோட இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அல்ட்ரா வைடு. நிறைய பேர் கவர் பண்ணாதது அல்ட்ரா வைடு தான். ஸோ அல்ட்ரா வைட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. பிரைஸ் செக்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 8/128GB கிடைக்கும். இதோட பிரைஸ் ஒரிஜினல் பிரைஸ் 34,000 ரூபாய், 33,999 ரூபாய். இது லான்ச் பிரைஸ்ல 30,999 ரூபாய், அதாவது 31,000 ரூபாய். இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து 4000 ரூபாய் கொடுக்குறாங்க. அண்ட் எஃபெக்டிவ் லான்ச் பிரைஸ் எவ்வளோ? ஸோ ஃபைனலா இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு வர பிரைஸ் 27,000 ரூபாய். இதுல நீங்க உங்களோட பழைய போன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்சோட 2000 ரூபாய் சேர்த்தி உங்களுக்கு வந்து நீங்க வாங்கிக்கலாம். இப்போ உங்களோட போன் வந்து ஒரு 3000 ரூபாய்க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க, பிளஸ் 2000 ரூபாய் 5000 ரூபாய். ஸோ எவ்வளவு வருது? 21,999 ரூபாய் அப்படின்ற ஒரு பிரைஸ் வருது. 22,000 ரூபாய் வருது. இன்கேஸ் உங்க போன் ஜாஸ்தி
ஜாஸ்தி போச்சுன்னா மேபி இந்த ஃபோனோட ப்ரைஸ் கம்மியாகும். இதில் 6 months நோ காஸ்ட் இஎம்ஐ, ஐசிசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி கார்டு அண்ட் எஸ்பிஐ கார்டில் எல்லாம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் அந்த பேங்க் டிஸ்கவுண்ட் சொன்னேன் இல்லையா, அந்த பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இதோட ஹையர் வேரியண்டான ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12512 GB, அதாவது 512 GB. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் 42,000 ரூபா. லான்ச் அன்னைக்கு என்ன ப்ரைஸ்னா 40,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட் அதே 4,000 ரூபா. ஸோ இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணால் 36,000 ரூபா அப்படின்ற ஒரு ப்ரைஸில் உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் GT60 வந்து கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மற்ற வீடியோஸ், மற்ற யூடியூப்ல நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இந்த ரிவ்யூ யூனிட் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா, அவங்கலாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே நீங்க வந்து பார்த்து உங்களுக்கு வேணும்னா இந்த ஃபோனை வாங்கிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்றதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ். பை கைஸ்.